என் இணைய தமிழ் நண்பர்களுக்கு குறி செய்கிற சொந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் கடந்த 3 வாரத்தில் ஒரு வாரம் போன வாரம் வேறு ஏதோ வீடியோ போட்டேன். பட் அதுக்கு முன்னாடி 2 வாரம் 2 கிரிப்டோ ஸ்ட்ராட்டஜி பற்றி போட்டிருந்தேன். ஸோ ஒரு கிரிப்டோ ஸ்ட்ராட்டஜி ஷார்ட் ஸ்ட்ராடல், 91,000 ஷார்ட் ஸ்ட்ராடல். அந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல சூப்பர் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட 3 வாரத்தில் மோர் தென் 100% ப்ராஃபிட். 3 வாரத்தில் மோர் தென் 100% ப்ராஃபிட்லாம் அந்த கிரிப்டோ தவிர வேறு எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கிரிப்டோவில் ரிஸ்க்கும் நிறைய இருக்குது. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ரிஸ்க் நிறைய இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ரிவார்ட் நிறைய இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து நிறைய ப்ராஃபிட் வந்துருக்குதுன்னு சொன்னால் ஓகே, அந்தளவுக்கு அதில் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கிரிப்டோ அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ஒரு ஹைலி வாலட்டைல், ரொம்ப வேகமாக மேலே போகும், ரொம்ப வேகமாக கீழே வரும். அதில் ஐவி வந்து நிறைய இருக்கும், இம்ப்ளைட் வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்குது. பட் இதில் பெரும்பாலான பணத்தை இதில் போடக்கூடாது. ஏதோ இப்போ நம்ம கையில் இருக்கிற காசில் ஒரு 5% அல்லது 10% ஒரு போட்டோம்னாக்கா ஏதோ ஓரளவு நல்ல ப்ராஃபிட் வரும். இந்த வீடியோ ஏற்கனவே பார்க்காதவங்களுக்காக சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து குளோபல் எக்ஸ்சேஞ்சில் தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். என்னுடைய பெரும்பாலான பணம் இந்தியாவில் எக்ஸ்சேஞ்சில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக, இது எப்படிலாம் பண்ணலாம்ன்றது சொல்கிறதுக்காக ஒரு சின்ன அக்கௌண்ட்டு மட்டும் நான் இந்தியாவில் வச்சுருக்கிறேன். எதனாலன்னு சொன்னால், நான் இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணால் எனக்கு டேக்ஸ் இருக்குது. குளோபல் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ணால் எனக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ அதுதான் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி துபாயில் வந்து உட்காந்துன்னு நிறைய செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் டேக்ஸ் ஏதாவது கொஞ்சம் மிச்சமாகணும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு. ரெண்டாவது, நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க, சார் கிரிப்டோலலாம் டேக்ஸ் அதிகம் இல்லையா அப்படின்ட்டு. கிரிப்டோவில் ஸ்பாட் மார்க்கெட், நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்கினாலோ விற்றாலோ அதில் வந்து 1% டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் இருக்குது, 30% ஃப்ளாட் டேக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் delta.exchange இந்தியாவில் ட்ரேட் பண்ணிங்கனால் திஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட். இதுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. இந்த ட்ரேட் வந்து இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பிஸ்னஸ். இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் அந்த ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் பிஸ்னஸ் டேக்ஸ் பே பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் லாஸ் வந்தால் டேக்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஒன்று. ரெண்டாவது, delta.exchange இந்தியா பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட்லி லீகல். இதில் வந்து எல்லாருமே இந்திய ரூபாயில் தான் பணத்தை கட்டுவாங்க. லாபமும் நஷ்டமும் இந்திய ரூபாயில் தான் கால்குலேட் ஆகும். பணம் எங்கேயுமே வெளிநாட்டுக்கு போகாது. பட் இருந்தாலும் பிட்காயின்லாம் வந்து உங்களுக்கு வந்து US டாலரில் தானே ட்ரேட் நடக்குது. அதனால் உங்கள் பணத்துக்கு ஈக்குவலண்ட் US டாலர் எவ்வளோன்னு காமிப்பாங்க. பட் மற்றபடி பணம்லாம் வந்து கரன்சிலாம் மாறாது. அடுத்தது முக்கியமான விஷயம், புரோக்கரேஜ்லாம் இப்போ ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க. நான் வந்து குளோபல் எக்ஸ்சேஞ்சில் நான் ட்ரேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 0.3% புரோக்கரேஜ் வாங்குவாங்க, அது 30 பேசிஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்தியா இது லான்ச் பண்ண உடனே புரோக்கரேஜ்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, பாதியாக குறைச்சாங்க, 0.15% அப்படின்ட்டு, அது 15 பேசிஸ் பாயிண்ட். இப்போது சமீபத்தில் இன்னமும் கொஞ்சம் குறைச்சி அது வந்து 0.1%, அதாவது 10 பேசிஸ் பாயிண்ட் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து புரோக்கரேஜ் வந்து 1/3 குறைஞ்சி போச்சு. இது இல்லாமல் சில ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க கம்மியான ப்ரீமியம் இருக்கும். அந்த கம்மியான ப்ரீமியத்தில் இருக்கிறவங்க எப்படி பர்சன்டேஜில் பே பண்ணுவாங்க, அதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு 10% ஆஃப் த ப்ரீமியம் அது வந்து அங்கே சார்ஜஸாக இருந்தது. அது அப்புறம் 5% ஆஃப் த ப்ரீமியமாக மாற்றினாங்க. இப்போ 3.5% ஆஃப் த ப்ரீமியமாக மாற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கனால் ஒன்று 0.1% புரோக்கரேஜ் அல்லது 3.5% ஆஃப் த ப்ரீமியம், விச் எவர் இஸ் லோவர். நான் போன தடவை வீடியோ போடும்போது விச் எவர் இஸ் ஹையர்னு சொல்லிட்டேன், அதுக்காக அதை கிளாரிஃபை பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம மெயின் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துடுவோம். கம்ப்யூட்டர் ஜி. ஸோ கிரிப்டோ இப்போ வந்து கிட்டத்தட்ட $92,000 இருக்குது. இன்ஃபேக்ட்டு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணப்போ $89,000 கிட்ட தான் இருந்தது, 89 சம்திங் இருந்தது. நான் வந்து $91,000 ஷார்ட் ஸ்ட்ராடல் போட்டிருந்தேன்.
ஸோ இப்போ பார்ப்போம் அது என்ன இருக்குன்ட்டு. அந்த 91,000 ஷார்ட் ஸ்ட்ராடல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 91,000 காலு $87 ப்ராஃபிட்டில் இருக்குது. $91,000 புட்டு வந்து $284 ப்ராஃபிட்டில் இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $375 ப்ராஃபிட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா நீங்கள் என்னோடய இதில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அதோட மார்ஜின் பண்ணியே $250 தான் நினைக்கிறேன். ஸோ $250 தான் மார்ஜின் மணி. ஆனால் அதில் வந்து ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட $370. ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் 100% ப்ராஃபிட். சரி பரவாயில்ல, நல்ல இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு கிளிக் பைட் தம்ப்நெயில் 100% ப்ராஃபிட் அப்படின்லாம் யூடியூப்பில் டைட்டில் வைக்க முடியாது. அப்படி வச்சா இப்போ யூடியூப்பில் ஒரு பாலிசி வச்சுருக்குறாங்க. நீங்கள் போடுற தம்ப்நெயிலில் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அவங்களே கூகுள் அனாலிட்டிக்ஸை கண்டுபிடிச்சி அதை வந்து உங்கள் வீடியோ வந்து எடுத்து விட்ருவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் போட முடியாது. ஆனால் உண்மை என்னென்னா நம்ம வந்து அதை பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒன்று. அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணோம், 2வது வாரம் அந்த பிட்காயின் வந்து ரொம்ப கீழே இறங்கிடுச்சு. $89,000 கிட்டத்தட்ட $81,000 வரைக்கும் வந்தது. அப்போ என்ன பண்ணோம், சரி ரொம்ப கீழே போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அடுத்த வாரம் இந்த ஸ்ட்ராடலுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது என்ன பண்ணோம், ஒரு புட் ரேஷியோ, அதாவது 90,000 புட்டை பை பண்ணிவிட்டு 80,000 புட்டு டபுள் த குவான்டிட்டி செல் பண்ணிவிட்டு $125,000 காலை பை பண்ணியிருந்தோம். அது பாருங்கள், $90,000 புட்டு பை பண்ணுது $185 லாஸில் இருக்குது. $80,000 புட்டு செல் பண்ணுது $190 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ ஏறக்குறைய நோ லாஸ் நோ ப்ராஃபிட், ஒரு $3 $4 ப்ராஃபிட்டு. ஆனால் அந்த $125,000 கால் செல் பண்ணதில் கிட்டத்தட்ட $32 ப்ராஃபிட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு $35 ப்ராஃபிட்டு. அகெயின் இதுக்கும் வந்து மார்ஜினே ஒரு $250-300 தான் இருந்திருக்கும். அது $250-300 கிட்டத்தட்ட $35 2 வாரத்தில். அது கிட்டத்தட்ட 10% ப்ராஃபிட். ஏன்னா வந்து நாங்கள் வந்து சும்மா கம்மியான காசு தான் போடுறோம் அப்படின்றதுனால இது அப்சல்யூட் அமௌண்ட்டு பெருசாக தெரில. ஆனால் நீங்கள் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்சன்டேஜ். சரி, இப்போது இந்த 91,000 ஷார்ட் ஸ்ட்ராடலை க்ளோஸ் பண்ணிடலான் இருக்கோம். ஏன்னா மோர் தென் 100% ப்ராஃபிட் 3 வாரத்தில் வந்துருச்சு. அதை எதுக்கு வச்சுருக்கிறது, க்ளோஸ் பண்ணிடலாம். சரி, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு புதுசாக ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, இப்போ புதுசாக என்ன ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னு நான் அதை ஆக்சுவலாக எடுத்துட்டேன். ஏன்னா இங்கிலீஷ் வீடியோவுக்காக எடுத்தேன். அதை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து $1,00,000 காலை பை பண்ணுறோம். 1,05,000, 1,10,000, 1,15,000 அது மூணுத்தையும் செல் பண்ணுறோம். டபுள் குவான்டிட்டி. இங்கே பாருங்கள், இது 0.1 BTC, இதெல்லாம் 0.2 BTC. அப்போது இதில் ஒரு பை இருக்குது, 2 2 6 செல் இருக்குது. ஒரு பை 6 செல்லு. அப்போது இன்னும் ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு 5 பை பண்ணிடணும். அப்போது நம்பர் ஆஃப் பை நம்பர் ஆஃப் செல் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் வந்து பட்டர்ஃப்ளை, கால் பட்டர்ஃப்ளை. கால் சைடில் மட்டும் பண்ணுறோம், புட்டு சைடில் பண்ணல. அதனால் இது வந்து கால் பட்டர்ஃப்ளை அப்படின்னு பேர் இருக்குது. சரி, இப்போது இது லாஜிக் என்ன? இப்போ கடந்த ஒரு மாதமாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 to 92,000 அந்த ரேஞ்சிலே ட்ரேட் நடந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 92,000 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் நடக்குது. ஆனால் இது ஒரு அப்பர் எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே ஒரு அப்பர் எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் ரேஞ்சில் இருந்ததுனால் ஒரு அங்கேருந்து இன்னும் தொடர்ந்து மேலே போகலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒன்று கீழே வரலாம் அல்லது மேலே போனாலும் ரொம்ப மேலே போகாது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இருந்ததுனால் ஒரு கால் பட்டர்ஃப்ளை ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ இந்த கால் பட்டர்ஃப்ளைல நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லெக் வந்து பை பண்ணிடுறோம் $1,00,000. அதுக்கப்புறம் 1,05,000, 1,10,000, 1,15,000 எல்லாம் செல் பண்ணிவிட்டு ஒருவேளை வயலண்ட்டாக மார்க்கெட் மேலே போச்சுன்னா என்ன பண்ணுறது, எதுவும் ஒரு சேஃப்டி இருக்கட்டும், ஒரு மேக்ஸிமம் லாஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் லாஸ் வந்து லிமிட்டடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,25,000 தான் நான் பை பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அந்த 1,25,000 ஏற்கனவே இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் செல்லில் இருக்கிறோம். அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியில் அதை பையை போட முடியாது. அதனால் 1,26,000 சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மார்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு $450 தான் காமிக்குது. ஆக்சுவலாக நான் இங்கிலீஷ் வீடியோ போடும்போது 373 தான் காமிச்சது.
இப்போ 449 காமிக்குது, அது தெரியல. இந்த பே ஆஃப் சார்ட் பார்த்தீங்கன்னா அதாவது எவ்வளோ கீழே போனாலும் உங்களுக்கு இதில் லாஸ் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிட்காயின் வந்து ஜீரோவுக்கு போனால் கூட உங்களுக்கு லாஸ் கிடையாது. ஸோ டவுன் சைட் ரிஸ்க் இதில் கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் கால் பட்டர்ஃப்ளைல. ரெண்டாவது, இப்போ இருக்கிற ரேட்லேருந்து $1 lakh வரைக்கும் எங்கேயே சுற்றின்னு இருந்தாலுமே உங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $260. ஒரு $450 மார்ஜின் வச்சுன்னா கூட $260 ப்ராஃபிட்னு வச்சுங்களேன், அது கிட்டத்தட்ட 50% ப்ராஃபிட் ஆகுது. ஒருவேளை $1 lakh மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஆக்சுவலாக ஏறும். $105 இல்லை போய் க்ளோஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு $760. $105 மேலே கொஞ்சம் ஏறினே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு $111,000 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டில் இருப்போம். $111,000 மேலே போச்சுன்னா நமக்கு வந்து லாஸ். ஸோ இதுதான் இதனுடைய பே ஆஃப் சார்ட்டு. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட $92,000 கிட்ட இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் வந்து எப்படி போக போகுது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடு நான் ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுத்திருந்தேன், அது சூப்பர் ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. அதை க்ளோஸ் பண்ண போகிறேன். முதல்ல கம்ப்யூட்டர் ரீச்சியை வெளியே அமைச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு 91,000 ஷார்ட் ஸ்ட்ராடல் சூப்பர் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அதை க்ளோஸ் பண்ண போகிறேன் நான். ரெண்டாவது, ஒரு புட் ரேஷியோ வித் 1 கால் செல் பண்ணியிருந்தோம். அது வந்து இந்த ஷார்ட் ஸ்ட்ராடலுக்கு உண்டான காம்ப்ளிமெண்ட்டு ஸ்ட்ராட்டஜி. அது ஒருவேளை இந்த ஷார்ட் ஸ்ட்ராடல் சரியாக பண்ணாமல் இருந்திருந்தால் அது நல்லா பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஸ்ட்ராடல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுன்றதால் அது சரியாக பண்ணலை. பட் ஸ்டில் அது வந்து ஒரு 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது 2 வாரத்தில். அதுவும் நல்ல ரிட்டர்ன் தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போது ஷார்ட் ஸ்ட்ராடலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸ்ட்ராடலு, ஸ்ட்ராங்கிள், ரேஷியோ ஸ்ப்ரெட்டு, டெபிட் ஸ்ப்ரெட்டு, கிரெடிட் ஸ்ப்ரெட்டு, புல் ஸ்ப்ரெட்டு, பியர் ஸ்ப்ரெட்டு, கால் பட்டர்ஃப்ளை, புட் பட்டர்ஃப்ளை, டபுள் பட்டர்ஃப்ளை. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப்பும் ஆக்சுவலாக வந்து பிளான் பண்ணுறேன். ரொம்ப மினிமமான காசு தான் வாங்கலான் இருக்கிறேன். அப்போ தான் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். அதே போல் வந்து அப்பப்போ இந்த மாதிரி சில வீடியோஸ்லாமும் போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேடு எப்படி போக போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.